மானசீக குருமார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, நான் கேபி சிஸ்டம் பேசுறேங்கிறது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அதனுடைய அதாவது KS கிருஷ்ணமூர்த்திக்கு அப்புறம் அதை கேபியை அடுத்த நிலைக்கு உயர்த்தி சென்றவர் கே பாஸ்கரன் அவர், கிழக்கு பாஸ்கரன் அவர்கள், மதுரை. இப்ப நான் வேகமா பேசுறேங்கிறதே நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது, கேட்டிருக்கீங்க. அது காரணம் நான் இல்லை, அது என்னுடைய ஜாதகம். அதுக்கு பின்னாடி ஐயா உள்ள உட்கார்ந்துருக்கிறாங்க. என் பின்னாடி என் மூளைக்குள்ள யாரு உட்காந்துருக்கா? ஐயா உட்காந்துருக்காங்க. அவருடைய ஸ்டூடெண்ட் கிட்ட தான் நான் படித்தேன், தேவராஜ் ஐயா. அவங்க எல்லாம் பின்னாடி இருந்துதான் என்னை பேச வைக்கிறாங்க, வேற வழி கிடையாது. உண்மையை எனக்கு உண்மைன்னு தெரிஞ்சிருக்குன்னா நான் உறக்க பேசுவேங்கிறது நான் பாரம்பரியம். நான் என்ன யாருன்னு சொல்லிட்டேன். நான் தொழிற்சங்கத்துல இருந்து, கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து, CPMல இருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜோதிடத்துக்கு ஆராய்ச்சிக்காக உள்ள போய் 25 வருஷம் பாரம்பரியத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேபிக்குள்ள போய் இன்னைக்கு 11 வருஷமா கேபி பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப ஏன் கேபிய பேசுறோம் அப்படின்னா, பாரம்பரியத்தை 25 வருடம் நான் பயணித்தாலும் வாழ்க்கையின் வழிகாட்டி என்பதை பாரம்பரியம் சிறப்பாக சொல்லித்தரவில்லை. நான் என்னால சொல்ல முடியும். ஏங்க சொல்லல? நம்மளுடைய வாழ்க்கை என்பது 12 பாவத்திற்குள் அடங்கி இருக்கிறது. 12 பாவத்தில் அடங்கி இருக்கிறது தான் வாழ்க்கை. அதை பிரிச்சு கிளாரிட்டி கொடுக்கலங்க. எது? பாரம்பரியம் பிரிச்சு கிளாரிட்டி கொடுக்கல. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அகம்புறம் என்று பிரித்து கொடுக்கப்பட்டது. உன்னுடைய வாழ்க்கை என்பது அகமாக இருக்கிறது, புறமாக இருக்கிறது. அகமும் புறமும் சேர்ந்ததான் உன்னுடைய வாழ்க்கை. இதை தாண்டி ஏதாவது வாழ்க்கை இருக்கா சார்? வேண்ட அளவுல இங்க மட்டும் இல்ல, உலக அளவில் மனித வாழ்க்கை என்பது அகம் புறம். இதை தாண்டி வாழ்க்கை இருக்கா? இல்ல. இதை பாரம்பரியம் கிளாரிட்டியாக சொல்லல. என்னால சொல்ல முடியும். அதனாலதான் நான் பேசுறேன். இங்க என்னைக்கு கேள்விக்குள்ள வந்தோம் அன்னைக்கு வாழ்க்கையை பிரித்து காண்பித்தது. அப்ப இங்க என்ன சொல்லி தரப்பட்டதுன்னா, உன்னுடைய வாழ்க்கை அகமும் புறமுமாக இருக்கிறது. அந்த அகம் செயல்படும் பொழுது புறம் அமைதியாக இருக்கும். புறம் செயல்படும் போது அமைதியாகிடும், அகம் அமைதியாகிடும். அகமும் புறமும் எப்படி செயல்படுது அப்படிதான் வாழ்க்கை முறை இருக்கும். அகம் வளர்ந்தால் புறம் கெட்டு போயிடும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. கிருஷ்ண பரமாத்மா யாரு? ஒரு அரசன், துவாரகாபுரி அரசன். உண்டா இல்லையா? படிச்சிருக்கோமா இல்லையா? குழந்தை இருக்கா? குழந்தை கிருஷ்ணனுக்கு குழந்தை உண்டா? அப்ப அரசனாக அத்தனைக்கும் குழந்தை பாக்கியத்தை கஷ்டப்பட்டிருக்கான். நாடுகள் பெரிய நாடு வச்சிருப்பான், பெரிய பரந்த நிலப்பரப்பு வச்சிருப்பான். குழந்தை பாக்கியம் கிடையாது, 4 5 அடி வாங்குங்கிறத சொல்லி கொடுத்தது கேள்வி. இன்னைக்கும் பல பெரிய மனிதர்களை, பெரிய வசதி உள்ளவர்களை பாருங்கள். அவன் சொத்து உலகம் முழுக்க சொத்து கோடியா வச்சிருப்பான், குழந்தை பாக்கியம் இருக்காது. ராமபிரான் பல யாகங்கள் செஞ்சுதான் அவர் குழந்தை பிறந்துச்சு. புத்தர் எப்படி பிறந்தார்? புத்தருடைய அப்பா யாரு? புத்தர் ஒரு அரசர் குமாரன். புத்தருடைய அப்பா அரசன். குழந்தை இல்ல, அது பல யாகங்கள் அதை இதை செஞ்சு கடைசியில குழந்தை வந்துச்சு. அந்த குழந்தை நினைச்சுதான் அவன் கிளம்பிட்டான் சாமியாரா. அது மாதிரி பட்டினத்தார் யார்? பட்டினத்தார் ஒரு பெரிய அரசனுக்கு நிகராக வாழ்ந்தவர். அரசனுக்கு காசு வேணும்னால கடன் கொடுக்கிறாரு பட்டினத்தார். அவருக்கு குழந்தை இருந்துச்சா? குழந்தை கிடையாது. அப்ப 4ஆம் பாவம் வளர்த்தால் 5ஆம் பாவம் அழிவாங்கும் என்பதை சொல்லி கிளாரிட்டியை கொடுத்தது கேள்வி. அப்ப என்ன செய்யணும்? நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அது ஜோதிடமா தான் இயங்குது. இப்ப ஒரு விஷயம் நான் சொன்ன ஒரு மீட்டிங்ல பாரம்பரியத்துல, அதாவது என்ன சொன்னா, 4ஆம் பாவம் என்ன சார்? எதை சொல்லுது? 4ஆம் பாவம் சொல்லுங்க டக்குன்னு. வீடு, நிலம், வாகனம். டக்குன்னு சொல்லுங்க. வீடு, நிலம், வண்டி, வாகனம் 4ஆம் பாவம்னு சொல்றது. நான் ஒரு மீட்டிங்ல சொன்னேன், வீடு ஓகே, நிலம் ஓகே, வண்டி வாகனம் 4ஆம் பாவம் இல்லைன்னு. எல்லாரும் ஏந்திரிச்சுட்டாங்க சண்டைக்கு. என்ன சார், காலங்காலமா வண்டி வாகனம் 4ஆம் பாவம் தான் வச்சிருக்கோம், வீடு, நிலம், வண்டி வாகனம் 4ஆம் பாவம் தான், சொத்து எல்லாம் வச்சிருக்கோம். நீங்க திடீர்னு 3ஆம் பாவம் வாங்குறீங்க. நான் சொன்னேன், வீடு 4ஆம் பாவம் ஓகே, நிலம் 4ஆம் பாவம் ஓகே, வண்டி வாகனம் 4ஆம் பாவம் அல்ல அப்படின்னு சண்டைக்கு வந்துட்டாங்க. நான் சொன்னேன், அமைதியா இருங்க.
நான் இப்ப சொல்றேன், சரியா இல்லையான்னு சொல்லுங்க. என்ன சொன்னா, வண்டி எந்த வாகனமா இருந்தாலும், வண்டியா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் நின்றாவது நாளாம் பாவம். ஓடலைங்க, நிறுத்தி வச்சிருக்கீங்க. சொத்து தான் அது. 1 கோடி ரூபாய்க்குலாம் இன்னைக்கு கார்லாம் இருக்கு. 2 கோடி 5 கோடி 10 கோடிக்கெல்லாம் கார் இருக்கு. அது சொத்து தான். அது நிற்கும் போது நாலாம் பாவம். என்னைக்கு அது மூவ்மெண்ட் ஆயிடுச்சோ, நகர ஆரம்பிச்சிருச்சோ, அது 3ஆம் பாவம். அது எங்க வந்துருது? மூவ்மெண்ட்ங்கிறது 3ஆம் பாவம் சார். மூவ்மெண்ட்ங்கிறது 3ஆம் பாவம். 4ஆம் பாவம் நிலையானது. இந்த கிளாரிட்டி யாரு கொடுத்தா? கேபி தான் கொடுத்துச்சு. அப்ப இதுக்கு இன்னொரு ப்ரூஃப் வேணும். எதுக்கு? இந்த 3ஆம் பாவம்னு சொல்றதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும். அந்த ப்ரூஃபை நான் சொல்றேன். அப்படின்னு என்ன? 8ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவம் எது? உன்னுடைய ஆயுள் என்பது 8ஆம் பாவம். அந்த ஆயுளுக்கு 8ஆம் பாவம் எது? 3. அப்ப என்னைக்கு வண்டியில உட்காரையோ, உன்னுடைய உயிரை பணயம் வைக்கிறாய் என்ற உண்மையா இல்லையா? உன்னுடைய உயிரை எந்த வாகனத்தில் ஏறினாலும் சரி, உன்னுடைய உயிரை பணயம் வைக்கிறாய் என்று நினைத்து கொண்டு வாகனம் ஓட்டு, கொஞ்சம் ஏதோ பாதுகாப்பா இருப்ப. ஏன் ஹெல்மெட் போடுகிறான்? உயிரை வந்து பணயம் வைக்கிற. அப்படி இந்த கிளாரிட்டியை கொடுப்பது யாருன்னா கேபி தாங்க கொடுத்துச்சு. அப்ப ஒரு பாவம் இயங்கினா, ஒரு பாவம் இயங்கும் போது அடுத்த பாவம் என்ன போகுது? கெடும். 5ஆம் பாவத்தை நீங்க இயக்கினீங்கன்னா, அதிகமா இயக்கினீங்கன்னா 6ஆம் பாவம் கெடும். ஒவ்வொரு பாவத்துக்கு 12ஆம் செயல்படு. அதாவது ஜோதிடம் என்பது ரொம்ப திங்க் பண்ணி கொண்டு போக வேண்டியிருக்கு. அதுக்குதான் குருநாதர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதுக்கான விலையை போட்டவங்க. நான் சொன்னேன் ஒரு மீட்டிங்ல, நமக்கு 12 கட்டம் தெரியும். நமக்கு 12 கட்டம் தெரியுமா? நமக்கு 12 கட்டம் தெரியும். ஆனா செயல்படுறது எத்தனை கட்டம் செயல்படுறது தெரியுமா? இதை பத்தி திங்க் பண்ணி இருக்கிறீங்களா? நமக்கு 12 கட்டம் தான் செயல்படுதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். 144 கட்டம் செயல்படுதுங்கிறது யாருக்கு தெரியும்? அவரு துல்லியமா திங்க் பண்ணணும். 144 கட்டம் செயல்படுதுங்க. நம்ம 12 கட்டத்தையே பார்த்துட்டு இருக்கோம். 144 கட்டம் செயல்படுகிறது. எல்லாங்க புதுசா ஏதாவது இவருக்கு இதே வேலையா போச்சு, வந்தா எதையாவது கிளப்பி விட்டு போயிடுவாரு. 12 கட்டமே இங்க பிரச்சனையா கிடக்குது. 144 கட்டமா அப்படின்னா 1ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் வைக்கிறல்ல, இருக்குல்ல? அப்ப 12ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் இருக்கா இல்லையா? 2ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் இருக்கா இல்லையா? 1ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் இருக்க மாதிரி 2ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் இருக்கா இல்லையா? 3ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் இருக்கா இல்லையா? இப்படி எல்லா பாவத்துக்கும் பாருங்க. எல்லா பாவத்துக்கும் பார்த்தா 144 கட்டு வருமா இல்லையா? இதை புரிந்து கொண்டால் ஜோதியை ஜோதிக்க முடியுங்க. இந்த கிளாரிட்டி யார் கொடுத்தா? பாரம்பரியத்துல இந்த கிரகம் இங்க உட்கார்ந்து இருக்கா, இந்த கிரகம் அங்க உட்கார்ந்து இருக்கு, இங்க இருந்து இவன் பாக்குறான், அங்க இருந்து அவன் பாக்குறான். சாரத்தை பார்க்க சொல்றதுக்கே இங்க தலைப்பாடு அடிக்க வேண்டியிருக்கு. இப்பதான் சாரத்துக்கு வந்திருக்காங்க கொஞ்சம் பேரு. இப்ப ஐயாலாம் பேசி அசந்து போயிட்டு உட்காந்துருக்காங்க. நான் இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். அப்ப புரியுதுங்களா? அதாவது இப்ப கொஞ்ச நாளா பேசி லக்ன புள்ளி என்கிற ஒரு விஷயத்தை இப்ப ஜோதிடர்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாரம்பரிய ஜோதிடர்கள் லக்ன புள்ளி முக்கியங்க. ரைட்டு, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். லக்ன புள்ளினாலும் வந்திருக்கீங்களே, இப்போ இங்க சந்தோஷம். ஆனால் அதுலயும் பிரச்சனை உள்ளது. அதுலயும் பிரச்சனை இருக்குது. லக்ன புள்ளின்னா என்னங்க ஐயா சொல்லுங்க? ஜோதிடரா சொல்லுங்க. லக்ன புள்ளின்னா என்ன? உயிரை. ரைட்டுங்க. அதை எதை குறிப்பிட்டு சொல்றீங்க? ஒரு பாதம் உட்காருங்க. ஏதோ ஒரு நட்சத்திர பாதத்தில் நட்சத்திர புள்ளி இருக்கும். எல்லாருக்குமே ஏதோ ஒரு நட்சத்திரத்தின் 1ஆவது பாதத்திலோ 2ஆவது பாதத்திலோ 3, 4 ஏதோ ஒரு நட்சத்திரத்துல இந்த 4 பாதங்களில் ஒரு பாதத்தில் உங்களுடைய லக்ன புள்ளி இருக்கும். கரெக்டா இல்லையா? அதுதான் இருக்கு. அப்ப என்ன பிரச்சனைனா அதுதான் முக்கியம்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், இங்கனாலும் வந்திருக்காங்களேன்னு. ஆனால் ஒரு லக்ன புள்ளி என்பது, ஒரு பாதம் என்பது 3 டிகிரி 20 மினிட். உண்மையா இல்லையா? 3 டிகிரி 20 மினிட். ஒரு டிகிரிக்கு எத்தனை நிமிஷம் ஐயா? ஒரு நிமிஷம், ஒரு டிகிரிக்கு எத்தனை நிமிஷம்? 4 நிமிஷம். சூப்பர். அப்ப 3 டிகிரி 3 12 20 மினிட் இருக்கு. அது ஒரு நிமிஷம் வைங்க. 13 நிமிடத்திற்கு ஒரு பாதம். ரைட்டுங்களா? நான் இதை தப்பா சொல்றேனா? 13 நிமிஷத்துக்கு ஒரு பாதம் இருக்குது. ஒரு பாதம்னு எடுக்கிற நீங்க கணக்கு இருக்க 13 நிமிடங்கள். நான் என்ன சொல்றேன்,
ஒரு ஒரு குழந்தை 3 மணிக்கு பிறக்குது, 3:02க்கு பிறக்குது, 3:03க்கு பிறக்குது, 3:05க்கு பிறக்குது. இப்படி 13 நிமிஷத்துக்குள்ள பிறக்கிற அத்தனை குழந்தைக்கும் நீங்கள் நட்சத்திர பாதம் ஒரே பாதம் எழுதுவீர்களா, மாற்றி எழுதுவீர்களா? ஐயா, ஒரே பாதம் 13 நிமிடங்களில் பிறக்கிற அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே லக்கணம் போட்டு, லக்கணமே ஒரே லக்கணமாக வந்தால் சந்திரன் மாறுமா, சூரியன் மாறுமா, மற்ற கிரகங்கள் மாறுமா? எதுவும் மாறாது. 13 நிமிஷம் பிறகு அத்தனை குழந்தைக்கு ஒரே லக்கணம் போட்டு பலன் சொன்ன எப்படி வரும்? தகவல் வரும். நான் கேட்பது நியாயமா இல்லையா? நியாயமா இல்லையா? அப்ப தவறு இருக்கிறது. லக்ன புள்ளி என்பது நீங்க சொல்ற பாவம் அல்ல. அங்கதான் சப்ளாடு தேறி வருகிறது. அங்கதான் சப்ளாடு தேறி வருகிறது. இப்ப ஒரு நட்சத்திரத்தில் 4 பாதமாக பிரித்தார்கள் அந்த காலத்துல. ஏன் பிரிச்சாங்கன்னு இப்போது வரைக்கும் தெரியல சார். 108 பாதம் போட்டு 12 கட்டத்துல போடுறதுக்கு பிரிச்சாங்க சார். அதெல்லாம் ரைட்டு சார். அதுக்கப்புறம் எங்க சார் அது வேலை செய்யுது? எங்கேயாவது அது பயன்படுதா? எங்கேயாவது பயன்படுதா? அதுக்கு என்ன லாஜிக்கிறது? ஒரு ஒரு நட்சத்திரம் என்பது ஒரு தசை. ஒரு தசையில எத்தனை புத்தி இருக்கு? ஒரு தசையில எத்தனை புத்தி இருக்கு சார்? 9 புத்தி இருக்கு. 9 கிரகங்கள் ஒரு நட்சத்திரத்துக்குள் ஒளிஞ்சு நிக்கிறாங்க. இருக்காங்களா இல்லையா? ஒரு தசை என்பது ஒரு நட்சத்திரம், ஒரு தசை. அதுல 9 பேர் இருக்கலாம். இப்ப அஸ்வினி எடுத்துக்கலாம். அஸ்வினி, கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன் வரைக்கும் 9 பேர் நிக்கலாம். 9 பேரை எப்படி நானா பிரிப்பேன்? நீ சொல்லு. எனக்கு லாஜிக் சொல்லணும். இங்க லாஜிக் சொல்லணும். ஜோதிடம் என்பது ரொம்ப துல்லியமாக உள்ளது, ரொம்ப சூட்சமாக உள்ளது. 9 கிரகம் உள்ள இருக்கும் போது அந்த 9 பேரை நானா பிரிச்ச, யாரை வெட்டினா யாரை கொலை பண்ண? இப்ப எனக்கு பதில் சொல்லணும். இங்க கேஎஸ்கே அவர்கள் அந்த நுண்ணியத்துக்குள்ள போய் தான் 9 புத்திகளை தான் சப்ளாடுன்னு சொன்னாரு சார். சப்ளாடு யாரோ பாரம்பரியத்தில் உள்ள அப்படிதான் சப்ளாடு இங்க வந்திருக்குது. நாங்க வெட்டி யாரையும் கொலை பண்ணல. கேதுக்கு வெண்சோதரி தசபூரணங்களை 120 வருஷத்துக்கு, கேதுக்கு 7 வருஷம் தானே, சுக்கிரனுக்கு 20 வருஷம் தானே, சூரியனுக்கு 6 வருஷம் தானே, சந்திரனுக்கு 10 வருஷம் தானே. அந்த விகிதாச்சார அடிப்படையில் கேதுக்கு எவ்வளவு டிகிரி, சுக்கிரனுக்கு எவ்வளவு டிகிரி, சூரியனுக்கு எவ்வளவு டிகிரி கலந்து போட்டு இந்த லக்ன புள்ளி நகர்ந்து போகும்போது ஒரே பாதத்தில் அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் 0.46 கேது, 46 சுக்கிரன், 3 சூரியன் அப்படின்னு சப்ளாட கொண்டு இதுதான் புள்ளியாக வச்சிருக்கோம். அதனாலதான் இங்க புள்ளியமாக வருகிறது. இப்ப என்னுடைய லக்கணம் தனுசு லக்கணம். எனக்கு ஜாதகத்துல என்ன எழுதாங்க? தனுசு லக்கணம் 3 பாதம் எழுதிட்டாங்க. அப்ப என்ன சாரம்? கேது சாரம்னு நான் நினைச்சிட்டு உட்கார்ந்துருந்தேன். என்னைக்கு சப்ளாடு தியரிக்குள்ள போனனும் அன்னைக்கு தான் தெரிந்தது, நீ கேது இல்லைன்னா நீ ராகு. என்னுடைய சப்ளாடு ராகு, லக்கணம் சப்ளாடு ராகு. நான் ஏன் இப்படி பேசுறேன்னு தெரியுதா? இப்போ ராகு எப்படி பேசும்? ராகுடைய குணம் தெரியுதா கிட்ட? அப்ப ராகுதான் எனக்கு என்ன ஆட்டி வைக்கிறது பின்னாடி இருந்து. கேது அல்ல. கேதுன்னா எப்படி இருப்பான்? ஒரு மூளையில ஓதிங்க இப்படியே யாரு அமைதியா தான் இருப்பாரு. கேது பேச மாட்டாரு. சாமி அப்படி பேசுவாரா? அவர் அமைதியா அப்சர்வ் பண்ணிட்டு எப்பயாவது வாய் திறப்பாரு. நான் எப்பயாவது வாய் திறக்கிறாளா? ஏன் என்று ராகு இதுதான் உள்ளியமா இருக்கும். இந்த லக்ன சப்ளாட வச்சு அவருடைய குணத்தை எல்லாம் சொல்லலாம். இவ்வளவு துல்லியமாக சொல்லக்கூடியதுதான் கேபி சிஸ்டம். இவ்வளவு துல்லியமா சொல்லியிருக்கு. நான் ஐயா நீங்களே சொல்லுங்க. நீங்க சோசியர், உங்களுக்கு என்ன தசை நடக்குதுங்க? சுக்கிர தசை. சூப்பர் ஐயா சொல்லிட்டாங்க. புத்தி சுக்கிர தசையில சந்திர புத்தி. சுக்கிர தசையில சந்திர புத்தி நடக்குது. சூப்பர் ஐயா, கரெக்டா சொல்லிட்டாங்க. வாழ்த்துக்கள். இந்த சுக்கிரன் தசை நடத்துது. இந்த சுக்கிரன் அகத்துக்காக திசை நடத்துகிறதா, புறத்துக்காக திசை நடத்துகிறதா? அகம்புறம் என்பது நமக்கு வாழ்க்கையா இருக்குது. அக வாழ்க்கை, புற வாழ்க்கை. பொருள் சார்ந்த வாழ்க்கை, பொருள் சாராத வாழ்க்கை தான். 2 வேற பெரிய சர்வசுத்தம் கிடையாது. பொருள் சார்ந்த வாழ்க்கை, வண்டி, வாகனம், நிலம், சொத்து, போக எல்லாமே புறம். இது இல்லாத குழந்தை பேரு, கல்வி, அறிவு, சிந்தனை, அது எல்லாமே அகம். இப்ப நடக்கிற உங்களுடைய தசை சுக்கிரன் உங்களுக்கு அகத்தை கொடுக்க போகிறதா, புறத்தை கொடுக்க போகிறதா? சொல்லுங்க சொல்லுங்க. எப்படி சொல்றீங்க? ஏதோ ஒண்ணு 2ல 1 தான் சொல்லணும். 2ல 1 சொல்லிட்டு சொல்லிருவீங்க.
ஆனா நீங்க அதான் சொல்றீங்க. உட்காருங்க. ஏன் சொல்றீங்கன்னு தெரியுமா? உங்களுடைய உருவ அமைப்பை பார்த்தா நீங்க அகம் சார்ந்த ஆளு. ஜோதிடம் வந்து கேபில எனக்கு வந்து ஜோதிடமே இல்லாம பலன் சொல்லுவேன் சார். நான் கேபி அந்த அளவுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணிருச்சு. உங்களுடைய உறவு அமைப்பு இருக்கு இல்லையா, உங்களுடைய உரிய அமைப்பு கனமா இருக்கீங்களா? கனமா இருக்கீங்களா? வெயிட்டா இல்ல இல்ல. கனமா வெயிட் இல்லைனாலே நீங்க பொருளாதார ரீதியாக இன்னும் தண்ணீர் விளையவில்லை. உண்மையா இல்லையா? அப்புறம் என்ன சார்? இதான் சார் கேபி. இதான் கேபி. அதாவது கேபி எந்த அளவுக்கு தயார் பண்ணி இருக்கு பாருங்க. ஜோதிடமா தேவையில்லை. உருவ அமைப்பை பார்த்தா நீங்க என்ன பொசிஷன்ல இருக்கீங்கன்னு சொல்லிட முடியும். ஏன்னா உடம்பு வெயிட்னா கனம் சொத்து சொத்து இல்லைன்னா ஒல்லியா இருக்கான், அகம் வளர்த்திருக்கான், ஒல்லியா தான் இருப்பான். நீங்க கண்ண பரமாத்மாவை சொன்ன அவர் எப்படி வெயிட்டா இருப்பாரு, குசேலர் எப்படி இருப்பாரு? குசேலர் கேள்விப்படுறீங்களா? கண்ண பரமாத்மாவோட ஃப்ரெண்டு. அவனுக்கு ஊருப்பட்ட 7-8 குழந்தைங்க. அவன் ஒல்லி வச்சானா இருப்பான். கண்ண பரமாத்மா பெருசா இருப்பாரு. அப்ப இதெல்லாம் எடுத்து சேர்த்து பார்த்துதான் கேபி பக்கவா இருக்குது. அதனால நான் என்ன எதுக்கு கேட்டேன்னா, ஜோதிடர்களுக்கு இன்றைய ஜோதிடர்களுக்கு தனக்கு நடக்கிற தசை புத்தி எதற்காக நடக்கிறது என்று தெரியவில்லை, கிளாரிட்டி இல்ல. நான் என்ன சொல்லுவேன்னா, ஐயா கூட சொன்னாங்க, இப்படிதான் நீங்க வந்து கொஞ்சம் மற்றவங்களை வந்து எதையும் தாக்கி பேசாதீங்க. ஐயா சொன்னாங்க உங்களுடைய மெச்சூரிட்டி. நான் என்ன சொல்றேன், எனக்கு என்னன்னா, யாரையும் குறை சொல்லுவதற்காகவோ யாரையும் இழிவுபடுத்துவதற்காகவோ யாரையும் மனதில் புண்படுத்துவதெல்லாம் பேசவில்லை. நம்மளை தேடி நாடி ஐயா சாமின்னு கொண்டாந்து நோட்டை கொடுத்துட்டு எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னா, நானே குருடனா இருந்துகிட்டு நானே கண்ணு தெரியாம இருந்துகிட்டு நான் எப்ப வழி காட்ட முடியும்? இதுதான் என்னுடைய கேள்வி. ஒரு ஜோதிடருக்கு அகம் தசை நடந்துகிறதா, புறம் தசை நடந்துகிறதா, புத்தி நடந்துகிறதா என தெரியவில்லை என்றால் வரலாறுக்கு என்ன சொல்லுவேன்? நெய்வேலியில எனக்கு ஒரு ஜோதிடர் கால் பண்ணாரு. ஐயா உங்களுடைய வீடியோ பார்த்தேன், சொல்லுங்கய்யா எனக்கு ஒரு சார்ட் வேணும், போட்டு தரீங்களா? அப்படின்னு போட்டு அனுப்புனேன். அவர் ரிட்டையர்ட் போலீஸ், விளக்கும் ரிட்டையர்ட் போலீஸ், ஜோதிடமும் பாக்குறாரு. நான் போட்டு அனுப்புனேன். ஐயா நான் உங்கள்கிட்ட சரண்டர் ஆயிட்டேன்னாரு. என்னங்க ஐயா? எனக்கு தெரியாது என்ன நடந்துச்சு. அவர் சொன்னாரு, எனக்கு இப்ப சூரிய தேசை நடக்கிறது, சூரியன் எனக்கு ஜாதகத்தில் உச்சம், மேஷத்தில் உச்சம் இருக்கிறது, அம்சத்தில் ஆட்சியாக பெற்றிருக்கிறது, சூரிய தசை நடக்கிறது. அப்ப சூரிய தசையில நான் ஒரு இன்வெஸ்ட் பண்ணா நல்லா தானே இருக்கும். 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண 10 லட்சம் ரூபாய் அவுட் ஆகி போச்சியா? நீங்க போட்ட சார்ட்ல சூரியன் 25% தான் இருக்குது. காலையில நீங்க சொல்லிட்டீங்க உங்க சார்ட்னு. அவர் என்ன சொல்றாரு தெரியும் கடைசியில, நான் இன்றையிலிருந்து இந்த முறையை ஜோதிடம் பார்ப்பதை நிறுத்திக்கிட்டேன்னாரு. ஏன்னா எனக்கு ஜோதிடம் பார்க்க தெரியலன்னா என் வரவனுக்கு நான் என்ன சொல்றது? எனக்கு அசிங்கமா இருக்கும்ல. என்ன நம்பி வரவனுக்கு ஒரு தொழில் தொடங்கலாமான்னு கேட்கறான். அவனுக்கு போய் நான் எதையாவது சொல்லி அவன் எனக்கு 10 லட்சம் போச்சு அவனுக்கு போச்சுன்னா யாருக்கு பதில் சொல்றது? அப்ப ஜோதிடர்கள் கிளாரிட்டி வேண்டும். நம்பி வரான் சார், காசும் தரான் சார், அவனுக்கு ஒரு நல்ல வழியை காட்ட வேண்டாமா? உனக்கு அகமும் புறமும் தெரியலன்னா இந்த தசை அடக்க செய்ய போதா புறந்த செய்ய போதா தெரியலன்னா நீ என்ன சொல்லுவ? அப்ப இது ஒரே ஒரு சாட்டு மட்டும் காமிச்சிடறேன், முடிச்சிடலாம். இங்க பாருங்க, எங்ககிட்ட ஒவ்வொரு கிரகத்துக்கும் இங்க சார்ட் இருக்கு. சார்ட் போட்டுருவேன். ஸ்கேன் ரிப்போர்ட் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து வச்சிருவேன். ஒரு ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துருவேன். இதுல 9 கிரகம் புறம், 9 கிரகம் அகம். என்ன தசா புத்தி நடத்துதோ இங்க தெரிஞ்சிடும். அகம் நடத்துதா புறம் நடத்துதா சொல்லிடுவேன். அது மாதிரி 12 பாவங்கள் இங்க இருக்குது. 12 பாவங்கள் என்பது விதி கொடுப்பனை, வாங்கி வந்த வரம். 12 பாவம் தாங்க வாங்கி வந்த வரம். எதுக்காக இந்த பூமியில பிறந்தா என்பது சொல்லுவது இந்த 12 பாவம். இது எப்ப நடக்குமா நடக்காதுன்னு சொல்றது கிரகம், தசா புத்தி. இது எல்லாமே எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட். யார் வேணாலும் அனுப்புங்க, டேட்டா பத்தி டைம் 10 பிளேஸ் அனுப்புங்க. என்னன்னு பார்த்து எடுத்து வச்சு ஃப்ரீயா போட்டு தரேன் சார், ஃப்ரீயா போட்டு தரேன் உங்களுக்கு. நீங்க உங்க காலத்தை என்னன்னு பாருங்க. நமக்கு ஐயா சொன்னாங்க, அகம்னு சொன்னாங்க, எதை வச்சு சொன்னாங்க எனக்கு தெரியாது. ஏதோ 2ல 1 ஏதாவது ஒன்று சொல்லலாம். 2 ஆன்சரு. ஒண்ணு அகமா புறமா சொல்லிடுவோம், அகம் சொல்லிடுவோம். அது சொன்னது கரெக்ட் தான். அவர் அகத்தான் சொல்லுவாரு. ஏன்னா அகத்தினுடைய ஆள் அவர். அப்ப உங்களுக்கு ரிப்போர்ட் நான் தர்றேன். உங்க ஜாதகத்துக்கு ரிப்போர்ட் தர பைசா எல்லாம் தவற வேணாம் சார். உங்களுக்கு நான் அனுப்புறேன். டேட்டா பத்தி டைம் 10 பிளேஸ் கொடுங்க, இதை அனுப்புறேன். உங்க ஜாதகத்தை பாருங்க, கிளாரிட்டி ஆகுங்க. ஜோதிடத்துல கிளாரிட்டி ஆகுங்க. அதாவது நீங்க நிறைய ஜோதிடம் வித்தியாசமா போயிட்டு இருக்கு. அதையும் பாக்குறோம். பேசிக்கலாம் பண்ணிட்டு இருக்காங்க. வந்தால உடனே பேர் சொல்லிடுவேன், சொல்லு. அவன் பேங்க் அக்கௌண்ட சொல்லிடுவேன், சொல்லு.
அவன் ஊரை சொல்லிடுவேன். சொல்லு. நான் என்ன கேட்கிறேன்? வழி சொல்லுடா, சொல்லு. ஊரை சொல்லி, பேர் சொல்லி, அக்கறை சொல்லி என்ன பண்ண போறேன்? அவன் வாழ்க்கை சாப்பிடுறான். நாளைக்கு ஒரு தொழில் லாபம் சொல்லு. அதை சொல்லாம ஊரை சொல்லிடுவேன், பேர சொல்லிடுவேன், நட்சத்திரம் சொல்லிடுவேன். சொல்லி நாசமா போடுச்சு. அவனுக்கு வாழ்க்கைக்கு வழி சொல்றியா? கேட்பனா கேட்க மாட்டானா? வாழ்க்கைக்கு வழி சொல்லுடா. ஒருத்தன் தொழில நஷ்டம் அடிக்கணும் கேட்கறான். எப்ப லாபம் வருமா தொழில் விட்டுணுமான்னு கேட்டா பதில் சொல்ல யோகிதை இல்ல. அவன் போய் பேர சொல்லிடுவேன், ஊரை சொல்லிடுவேன், கொஞ்சம் ஒரு ஜாதியை சொல்லிடுவேன். கோவம் வருமா வராதா? என்ன ஜாதியை சொல்லி என்னடா பண்ண போகுது? யார் ஜாதி என்ன எடுத்துட்டு போகுது? சொல்லி என்ன போகுது? அதுல என்ன பண்றாங்கன்னா ஜாதி சொல்லிட்டாருங்க, என்ன லாபம்? ஒரு 5 பைசா கிடைக்காது. அப்ப வாழ்வதற்கு வழி சொல்ல வேண்டும், அதுதான் ஜோதிடம். வாழ்வதற்கு வழிகாட்ட வேண்டும், அதுதான் ஜோதிடம். அதை சொல்றதை விட்டுட்டு பேர சொல்லிடுவேன், ஊரை சொல்லிடுவேன், ராசியை சொல்லிடுவேன். உங்க வீட்டுல இத்தனை நட்சத்திரம் 27 நட்சத்திரம் உள்ளதான் ஆள் இருப்பான். ஆரம்பத்துல ஒரு முருக மரமா முளைக்கும். லாஜிக் எதனா சார்? ஆலமரம் விதை விழுது, என்ன முளைக்கும்? ஆலமரம் தான். முருக விதை விழுந்தா அப்புறம் இந்த ராசி நட்சத்திரம் உங்க வீட்டுல அந்த ராசி நட்சத்திரம் உங்க குடும்பத்துல வர இது என்ன பெரிய லாஜிக்கா? விஷயத்துக்கு வாயா. அவன் வாழ்வான சாமான் வேலை கிடைக்கலாம், வேலை என்ன கிடைக்கல சொல்லு. கல்யாணம் கிடைக்கல, இல்லை கல்யாணம் சொல்லு. அதை விட்டுட்டு ஊரை சொல்றேன், பேர சொல்றேன், நட்சத்திரம் சொல்றேன், நாசம் போச்சு. அவன் வாழ்றதுக்கு வழி சொல்லுன்னு கேட்கிறோம் நாங்க. அதுதான், அதனாலதான் அவ்வளவு கோபமா பேசுறோடைய. மற்றதில்ல, வர்ற கஸ்டமருக்கு நம்மளை நம்பி வர்றாங்க, ஏதோ ஒண்ணு கிடைக்கும்னு கடவுளுக்கு அடுத்த நகரில் இருக்கிற ஜோதிடர் நம்பி வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு வழியை சொல்லு அப்படின்னா எதையாவது சொல்லி அவர் என்ன சொல்றது? அவரை திணற அடிக்கிறாங்க. வர்றவங்கள என்ன சொல்லுவாங்க அதுக்கு? ஆமா, திணற அடிக்கிறாங்க அப்படிலாம் சொல்லி ஜோதிடம் பாக்குறாங்க. அதனாலதான் பேசுறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, அது மாதிரி ஐயா அவர்களுடைய முன்னிலையில் எனக்கு ஒரு பேச வாய்ப்பு கிடைச்சது. நான் ரொம்ப நாள் ஐயாவை சந்திக்கணும், ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு ஐயா வந்தாங்க, ஆசீர்வாதம் வாங்கிட்டேன், பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. ஐயா எங்களை பாத்துங்க, அவ்வளவுதான். எனக்கு பின்னாடி அவர் தான் இருக்கிறார். அவர் இன்னைக்கு அமைதியா இருக்கிறார். திலக் பாஸ்கரன் சாதாரண ஆள் கிடையாது. அவர் அமைதியா இருக்கிறார். அவருடைய நாலேஜ் என்னங்கிறது இன்னும் தமிழகம் உணரல. இன்னும் 100 வருஷம் கழிச்சு உணருமா என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு அறிவுபூர்வமான அவ்வளவு திங்கிங் அதிகம். இன்னைக்கு அவர் தமிழ்நாடு பயன்படுத்திக்கல. யோஜனை எங்கேயே போயிட்டு இருக்கு. அவரும் போராடி அமைதியாயிட்டாரு. இப்ப வயசு, மூப்பு, உடல்நிலை இதெல்லாம் அமைதியாயிட்டாரு. ஏதோ நடக்கட்டும், என்னைக்காவது ஜெயிக்கட்டும் விட்டாரு. என்னால முடிஞ்சதை இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் சொல்றது புரிஞ்சுதுங்க.